பரவாயில்ல, இது வரைக்கும் வந்துருச்சு. நல்லா இருக்குமா? நல்லா சொல்லலாம். சூப்பரா இருந்துச்சு, அன்னைக்கு மாதிரி இருந்துச்சு, சூப்பரா இந்த மாதிரி சொல்லலாம். நல்லா இருக்கு அப்படின்னீங்கன்னா அதுக்குள்ள ஏதோ இருக்கு. இல்ல நல்லா இருக்கு. ஏதோ மிஸ் ஆகுது. ஏதோ மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது? இங்க வாங்க. என்ன மிஸ் ஆகுது? என்ன மிஸ் ஆகுது சொல்லுங்க. ஏமா உடுமா சாப்பிட்டாச்சு செஞ்சு என்ன மிஸ் ஆகுதுன்னு இப்ப நீங்க சொல்லுங்க. இல்ல நீ வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே வந்து 100% இருக்குன்னு எதிர்பார்க்க கூடாது. அப்ப 100% இல்லனா எத்தனை % இருந்துச்சு? தெரியாம ஆயிட்டோம். சொல்லுங்க எத்தனை % இருந்துச்சு? 70% இருந்துச்சு. 70% பொருள் நீங்க வாங்கி கொடுத்த பொருளுக்கு 70% தான் இருக்கும். அவ்வளவுதான் பண்ண முடியும். அதுலயே வந்து 1000 குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? அப்ப நான் நல்லா சமைக்காம தான் நீங்க இப்படி நல்லா இருக்கீங்களா? இது சொல்ல நல்லா இருக்குன்னு சொல்றேன். நல்லா இருக்குன்னா நான் மல்லிப்பிட்டு போறேன். நானே சரி கஷ்டப்படுவேன் சொன்னா தாங்க மாட்டேன்னா நான் போறேன். சொல்லுங்கன்னா சொல்ல அப்புறம் நடிக்கணும். உனக்கு அவ்வளவுதானே. நடிச்சிட்டு போயிடுறேன். நடிங்க. ஏங்க இப்படி நடிச்சு நீங்க நல்லா நாளைக்கு ஒரு அஃபேர் வச்சுக்கிட்டு வந்து என் முன்னாடி நல்லா பல்ல கட்டி சிரிச்சு அன்பா இருக்க மாதிரி நடிப்பீங்க. சொல்லுங்க. அப்ப சாரே அந்த அரண்மனை பைய எடுக்கறேன்னா அதுல போய் நடிப்பீங்களா? இப்படி நடிச்சு என்ன பண்ண போறீங்க? நடிக்கலாம். அது ஏங்க இங்க பாருங்க. இப்படி நடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்பங்க நீங்க இயல்பா வாழ போறீங்க? என் கூட வாழணுங்க. நீங்க வாழ்க்கையில ஃபுல்லா நடிச்சுக்கிட்டே இருந்தீங்க. இயல்பா பிடிக்க மாட்டேங்கல. கோவம் வருது அவனுக்கு சொன்னோம்னா. ஒரு சின்ன நான் கோவம் வருது. நான் கோவக்காரீங்க. ஆமா நான் கோவக்காரன். நான் ரோட்ல இருக்கவங்களோட போய் கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. உங்க கூட ஒரு சண்டை போட்டதுக்கு நான் வந்து கோவக்காரி ஆயிட்டேன். ஒரு உரிமையில ஒரு சாப்பாடு கடி கொடுக்க மாட்டேங்க. எல்லாத்துக்கும் உன்ன நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே கம்முன்னு போகாம தேவையில்லாம எழுதிட்டு திரியேன். என்ன சாப்பாடு நல்லா ஐயோ நம்ம போன் பண்ணி பாக்குறாங்களா? உண்மையில பிராங்கா? நான் பயந்துட்டேங்க. நல்லா ஓஹோ இப்படி கூட சொல்லி சமாளிக்கலாமா? தேங்க்ஸ் பிரதர். நல்லவள காப்பாத்துறீங்க. என்னங்க வாழ்க்கை இது? எப்பா சீரியஸா எனக்கு டவுட்டா இருக்கு. நம்ம போனை ஆக்ட் பண்ணி இவங்க பாக்குறாங்க. நான் எப்படி எக்ஸாக்ட்டா வீட்டுல நடக்குது அப்படி சொல்றாங்க. அதாவது எப்போதுமே வந்து ஒரு பரிதாப பாவங்கள் வந்துச்சுன்னா ஒரு அதுல வந்து 4 சீன் வருது, 4 ஸ்கிரிப்ட் வருதுன்னா 4ல 1 மேட்ச் ஆகும். வேற 1 மேட்ச் ஆகும். இல்ல அதிகபட்சம் போனா 2 மேட்ச் ஆயிடும். இதுல கிட்டத்தட்ட அவங்க இதுல நிறையவே இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 80 மினிட்ஸ் ஒரு 6 ஸ்கிரிப்டா இன்னும் ஓடிடுச்சு. 6ல எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் 1 தான் மேட்ச் ஆகாம ஏதாவது இருந்திருக்கும். அந்த டயர் லேட்டா சமைக்கிறது அது மட்டும் நடக்காம இருக்கும். ஏன்னா எங்க வீட்டுல மட்டும் அது என்னன்னா எங்க வீட்டுல ஒரு பேஷண்ட் இருக்காங்க, சுகர் பேஷண்ட். அதனால வந்து எங்க அப்பா கரெக்டா டயத்துக்கு சாப்பாடு வந்துடணும். 1:30க்குனா சாப்பாடு இருக்கணும். 1:35 ஆயிடுச்சு காலி எல்லாரும் கிச்சன்ல இருக்கவங்களாம். அதனால